ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நாம் குக் வித் கோமாளி ரெசிபி தான். லாஸ்ட் வீக் செஃப் தாமு சார் பண்ண சிக்கன் செட்டிநாடு மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ட்ரை பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 பீஸ் அளவுக்கு ஜாதி பத்திரியை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சுருள் பட்டை, 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ, ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கறி லீவ்ஸ், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்கு நான் 7 ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் கூடுதலாக சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் வத்தல் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல மனம் வர அளவுக்கு லைட்டாக செவக்கணும். அது அளவுக்கு ஈவனாக வறுத்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலாஸ்லாம் ரெடி பண்ணி நம்ம இந்த செட்டிநாடு சிக்கன் பண்ணும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது. அந்த அளவு நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. நல்லா ரெட்டிஸாக வறுத்து வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கிறேன். இப்போ வேறொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிநாடு சிக்கனுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரியவும் ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா ஆயிலில் பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதை நல்லாவே கைகளை வச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. குக் வித் கோமாளியில் தாமு சார் இந்த மாதிரி நல்லா கைகளை வச்சு பிசைஞ்சு தான் விடணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெசிபிக்கு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலவே நாமளும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா மசிச்சு கொடுத்தாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் இந்த அளவு வதங்கி வரவும் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மட்டும் நம்ம இதை வதக்கி கொடுத்துக்கலாம். வாட்டர் எதுவுமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே ஆயிலில் வதக்கி கொடுத்துப்போம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சிக்கனில் இருக்க ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துருவோம். ஃபுல்லிலே இருக்கட்டும். நல்லா வெந்து வந்துடும் சிக்கன். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாஸ்லாம் பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம பெப்பர், ட்ரை சில்லிலாம் ஆட் பண்ணிக்கிறனால அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 3/4 வாசி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு காரமே எனக்கு போதுமானது. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் ஃபுல் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிக்கனோட மசாலாஸ்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த அளவு கிளறி கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பர்வான செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆகிடும். மசாலாஸோட நல்லாவே கோட் ஆகிடுச்சு. நான் இப்போ எக்ஸஸாக இருக்க மசாலா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு தடவை நம்ம சிக்கன் மசாலா செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். உங்களுக்கு இந்த அளவு கிரேவி வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து வற்ற வைக்கணுன்றதுக்காக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ஆயிலெலாம் மேலே மிதந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. செட்டிநாடு சிக்கன் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இது கூட நம்ம ஃபைனலாக கார்னிஷ்காக கொத்தமல்லி லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் ஃபைனலாக கார்னிஷ்காக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.